ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ்பாடு மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1985 வருஷம் வெளியான படம் தான் ராமன் ஸ்ரீராமன். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராமன் ஸ்ரீராமன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார், ஜோதி, வனிதா, சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜ் தான் இந்த படத்தில் நடிச்சிக்கிறாங்க. கவுண்டமணி சார் கூட இந்த படத்தில் பயங்கரமான காமெடி பண்ணியிருப்பாரு. இந்த படத்தினோட டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா டி.கே. பிரசாத் இந்த படத்தினோட டைரக்டர். இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழிலதிபரான விஜய், அதாவது விஜயகாந்த், அவருக்கு வந்து மனைவி வந்து ஜோதி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு முதல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சத்யராஜால் ஒரு பெரிய ஆபத்து உருவாகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதி வந்து நான் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டர் எழுதி ஃபோட்டோக்களை இணைச்சி விஜயகாந்த் சார்கிட்ட கொடுத்துருவாரு. விஜயகாந்த் சார் வந்து அதை நம்பவே மாட்டார். தன்னோட இத்தனை நாள் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் இனிமேல் வந்து நீ எனக்கு உண்மையாக இருப்பேன் நான் நம்புகிறேன், அதனால் வந்து நான் உன்னை வந்து சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்பிடுவார். நம்பினோடனே இப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ப மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக அந்த பொண்ணு போய் மிரட்டி காசு கேட்பார் சத்யராஜ். அதாவது விஜயகாந்த் சாரோட மனைவி மிரட்டி காசு கேட்பார். கேட்ட உடனே அதை வந்து விஜயகாந்த் சார் கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சோடனே சரி நீங்கள் சும்மா இருக்கிறதுனால தான் இவன் காசு கேட்குறான், இவனுக்கு எதிர வேலை போட்டு கொடுத்துட்டா இவனும் கம்மன் நம்ம பாட்டுக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவார். 1ஆம் தேதி வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதனால் 1ஆம் தேதி வரக்கூடிய சத்யராஜ் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் பண்ண கொலையை சத்யராஜ் மேலே போட்டுருவார். இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். உடனே விஜயகாந்த் சார் மேலே சத்யராஜுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும். என்னன்னா நீ தான் என்ன கொலைப்பள்ளியில் மாட்டி விட்டுட்ட, எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உன் மனைவி நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை அவங்க வந்து பிடிக்காமல் போயிடும். இப்போ ஒரு ட்விஸ்ட் அது என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்தது விஜயகாந்த் சாரோட தங்கச்சியாக வரக்கூடிய வனிதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே அவனை எப்படினாலும் பழி வாங்கணும், விஜய் எப்படியாலும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தன்னுடைய எப்படியோ காதல் வலையில் விளைவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுவாங்க. விளைவிச்சு அவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. இதற்கிடையில் அந்த உண்மையான கொலையாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினோட மொத்த கதை. அதுக்கு இடையில் நடக்கிற இந்த ட்ராஜடி ட்ராமா தான் இந்த படம். இந்த படத்தை வந்து டி.கே. பிரசாத் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம் தான். நல்ல ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடின படம் தான் இது. அப்போ வந்த காலகட்டங்களில் வந்து விஜயகாந்த் சார் நடித்து ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடி ஓகே ரகமான படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த படத்தினோட முக்கியமான ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டபுள் ஆக்டர் விஜயகாந்த். முதல் முறையாக விஜயகாந்த் வந்து 2 வேடங்களில் நடித்த படம் தான் ராமன் ஸ்ரீராமன். இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்கில் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து விஜயகாந்த்னு போட மாட்டாங்க, சூப்பர்மேன் விஜயகாந்த் அப்படின்னு போடுவாங்க. ஏற்கனவே சூப்பர் கனல், புரட்சி கனல், அப்புறம் புரட்சி கலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து சூப்பர்மேன் விஜயகாந்த் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பாடல் ஓரளவுக்கு கேட்கும்படியாக இருக்கும். ஐட்டம் டான்ஸ் ஒரு 2 மணி நேரத்தில் இருக்குது. அனுராதா இருக்காங்க. இந்த படத்தில் கவுண்டமணி பிந்துகோஸ்தனுடைய காமெடி வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். அவர் வந்து சம்சாரியாக இருக்கிறார். அவங்க 2 குழந்தைங்க குண்டாக இருப்பாங்க. நிறைய இப்போ வர்ற காமெடிகள் வந்து அப்போயே சில இதுக்கு வந்து அச்சாரம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்ல அதில் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி காமெடி சீன்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற நம்ம அந்த சில்க் ஜிப்பாலாம் அப்போயே கவுண்டமணி சார் போட்டிருக்கிற அந்த ஒரு காமெடியில் அதெல்லாம் உண்மையிலே நம்ம பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் மியூசிக் வந்து நல்லாயிருக்கும். அந்த படத்தில் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே உண்மையிலே சூப்பராக இருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். இந்த படத்தில் பழைய படங்களை நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் இருக்கிற டெக்னாலஜி அப்படி தான் எடுக்க முடியும். அது போக இந்த படத்தில் வந்து ஃபைட்டிங் சீன்லாம் உண்மையிலே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஃபைட்டில் எந்த குறையும் கிடையாது. இந்த படத்தில் அந்தளவுக்கு ப்ராப்பராகவும் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே சூப்பராகவும் நடிச்சும் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி பண்ணுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும். ஆனால் ஜெயிலுக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் நான் தான் விஜய் அப்படிங்கிறது, அவன் தான் சஞ்சய், நான் தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது உண்மையிலே ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. அதுபோல் ஒரு 4-5 சீன் இந்த படத்தில் வந்து நல்லா ப்ராப்பராக சூப்பராகவே எடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுபோல் படமும் நல்லாயிருக்கும். அந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கும் பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குடும்ப படம் தான். ராமன் ஸ்ரீராமன் விஜயகாந்த் சார் நடித்து ஒரு நல்ல படம், ஒரு தரமான படம், ஒரு குடும்ப படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ராமன் ஸ்ரீராமன் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதுக்கு இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கறதுக்கான எல்லா ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற விஜயகாந்த் சார் வீடியோ, மற்றபடி எல்லா ரிவ்யூ வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மெயினாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.